எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து மாங்காயெல்லாம் சீசனெல்லாம் முடி போகுதுங்களா, அதனால மாங்காய் பச்சடி இன்னைக்கு போடலான்ட்டு வந்தோம். அப்படியே பாருங்க, இந்த அப்பக்கீரையெல்லாம் நல்லா கொழுன்னு மழை வந்தங்காட்டிக்கு சூப்பராக தளைஞ்சு வந்துடுச்சுங்கல்ல. இதையும் எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு பருப்புக்குள்ளே போடுறக்கு எடுத்துக்கலாங்களா. இது பருப்புக்குள்ளே ஓடுறக்கு இன்னைக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. மாங்காய் பச்சடி செய்ய போகிறேன். இன்னைக்கு முடி போகுதுங்களா மாங்காய். சரி, அது முடிகிறக்குள்ளேயே ஒரு வாட்டி மாங்காய் பச்சடி ஓட்டுடலாம் அப்படின்ட்டு. இதில் என்ன செய்வேன்? இதில் வந்து பருப்பு செய்ய போகிறேங்க. ஒரு நாளைக்கு பருப்பு செஞ்சு காட்டுறது. இன்னைக்கு இது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்குங்களா? வலுவலுன்னு இருக்காது, பருவருன்னு இருக்கு. பருவருன்னு இருக்குமா? துவையல் செய்யலாம், சூப்பராக இருக்குது. இது ஒரு மனம் வித்தியாசமாக இருக்குது சொல்லி. அப்புறம் குழம்பு அரைச்சி வச்சு செஞ்சோன்னாங்க குடல் குழம்பாட்டா இருக்குது. ஓ, அப்போ இன்றைக்கே செஞ்சிடேன். இன்னைக்கு நேரம் சரியில்லை. ஒரு சில பொருளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன் கூட்டிலேருந்து. அதெல்லாம் வேணுங்களோ? செமையெல்லாம் மழை வந்தங்காட்டிக்கு எல்லா பக்கம் பாருங்க, அந்த பக்கம் சுற்றியுமே மரங்கள்லாம் செமையாக இருக்குது. என்னதான் நம்ம தண்ணி விட்டாலுமே ஒரு மழை வந்துச்சுன்னா செடி கொடிக்கெல்லாம் பார்க்குறக்கே அழகாக ஆயிடுது. இங்கே வா, உனக்கு ஒன்று இன்னைக்கு ஒரு அதிசயத்தை காமிக்க போகிறேன். என்ன அதிசயம்? வா வா, உடனே சொல்லிட்டா நல்லா இருக்காது. இங்கே வா. இங்கே அதிசயத்தை பார்க்குறேன். இப்போது இந்த கம்போடியன் திராட்சை வச்சு நம்ம எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை, ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஒரு வருஷம் ஆச்சு. ஆமாம். நாமளுமே பூ பிடிக்குமா பாட்டே இருக்கிறோம். இப்போ இதை பூவெல்லாம் வச்சாச்சு வரும். ஒரு வருஷத்தில் பூ பிடிக்குதா? இதை வச்சாச்சு வருது. ஆனால் பூ வந்து ஏதோ மற்ற செடிகள் இருக்க மாதிரிலாம் இல்லை. அட ஆமாங்க, வித்தியாசமாக இருக்குது. பூ பாரு. அங்கங்கே இதெல்லாம் காயாகுமா இல்லை வெறும் பூவா? அது எனக்கு தெரியல. ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பூவை நானே இப்போ தான் பார்க்குறேன். திராட்சை விவசாயம் தெரிஞ்ச உறவுகள் யாராவது இருந்தீங்கன்னா, இந்த இது எப்படின்னு தெரியலைங்க. ஏதோ 2 கொடி நாங்களும் வைக்கணும்னு சொல்லி கொண்டு வந்து வச்சாச்சு. ஒரு கொத்துல 4 கிலோ வருங்களாம்மா இதில் திராட்சை. அப்படி நர்சரி சொன்னாங்க, எனக்கு தெரியாது, நர்சரி சொன்னாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்களும் வாய் திறந்துட்டே பார்த்துட்டு 3 கிலோ வராதா? வரு அப்படின்னு ஒரு நப்பாஸ். கடைசிக்கு ஒரு 400 கிராம் வந்தாலே சந்தோஷம் தான். 5 கிலோ வந்துருச்சுன்னா 5 கிலோ வந்தா அப்புறம் அங்க பாத்தியா? ஆமாங்க, அங்க பூ எடுத்துருக்குது. அது இந்த வருஷம் காய்க்குமா இல்லை? அது ஆனா பூவே அப்படி கொத்து கொத்தா வருது பாரு சொல்லி. திராட்சை உங்களுக்கு கொத்து கொத்தா தானே வருது. ஆமா, அழகா இருக்குது. சரி, ரைட், ஓகே. சரிங்க, போய் மாங்காய் எடுத்து போயில வந்துடலாங்களா? சரி, ரைட் மேடம். இப்போ திராட்சை குறையா இருந்தது. ஆமா, அதையும் வச்சு பூ எடுக்க வச்சாச்சு. அது விரைவில் நம்ம தோட்டத்திலேயே திராட்சை சாப்பிடலாம். ஆமா, அந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பார்த்து வாங்க, கும்பிட்டு கீரையெல்லாம் முளைக்குது, நாற்று முதிச்சிடாதீங்க. சரி, இதில் பறிச்சுக்கிட்டுங்களா? சரிம்மா, அது வேண்டாம். இங்கே வா, இங்கே சூப்பரான காய் இருக்குதுவா. எங்கே? இங்கே வா, இங்கே வா. உனக்காகவே இங்கே வருதே காய் சூப்பராக இருக்குது. அடப்போ, நீங்க வேற இங்கே பாருங்க. அடப்பாவீங்களா, பெரிய காயாக இருந்தது. நான் கூட இது ஒரு கிலோவே வருமாட்டாக்குதுன்ட்டு இருந்தேன். ஆடாடா பாருங்க எப்படி குறைச்சிக்கிறேனுக்குன்னு. பாதி தானே குறைச்சி வச்சிருக்குது. இந்தாங்க, மீதி பாதி வேணும், நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. உள்ள ஒன்றுமே இல்லை. ஆமாம், பாருங்க. இமாம் பசந்துங்க. அவங்களுக்கும் இந்த ருசி தெரிஞ்சிருச்சுங்க. அதனால பொறிச்சிட்டு போயிடுவாங்கன்னு தெரிஞ்சுட்டு காயா இருக்கிற போது இது வேண்டாங்க. வேண்டாமா? இது வேண்டாம், வேற எடுத்துக்கலாம். சரி, ரைட். வேறுங்க அதில் இருக்கிறது பேசாம அதுலயே விட்டுருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு கீழே போய் இப்போ உளுந்துருக்குது. பால் வத்தி இதாயிடுச்சு வருங்க, பாலே வரல. இது என்னன்னா, இது மாதிரி கீழே பொறிச்சு போட்டோம்னா அப்புறம் பறவை சாப்பிட்றது இல்லை. முடிஞ்சது முக்கால், உள்ள ஒன்றுமே இல்லை. சரி, இந்த சாப்பிட்டு இல்லைன்னா பார்ப்போம். சரி வாங்க, அதில் போய் பார்க்கலாமா? எத்தனை காய் வேணும்? 2 காய் போதும். 2 போதுமா? 2 போதுங்க. இந்த 1 இதில் ஓடுங்க, இதை போயிட்டுமா? போதுங்க 2 காய். ரைட். சரி, 2 காய் மட்டும் எடுத்துட்டோம். ஐயோ, அப்போ கீரையெல்லாம் கீழே விடுது. கொண்டாங்க திட்ட முடியுமா? நானே அது ஏமாந்து போச்சு. ஐயப்பா, எல்லாம் மாங்காய் பச்சடிக்கு ரெடி ஆகிடுதுங்க. மாங்காயெல்லாம் கழுவிட்டு வந்து வச்சுட்டேன். அப்புறம் தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேங்க.
கடுகு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் வெல்லங்காய், வரமிளகா, கருவேப்பிலை பொரிக்கல் பொரிச்சிட்டு வரணும். ஆமாம், அது எதுக்கு அதை கல்? இந்த கல்லா இடக்கு முடக்கா கேள்வி கேட்குறாங்கல்ல. ஆமாம், மண்டை மேலே ஓடுறக்கு. சரி சரி, அது நாட்டில் வேற எத்தனையோ பேர் இருப்பாங்க இடக்கு முடக்கா. உங்களை சொல்லு கேட்க மாட்டேன். இல்லை உங்களை சொல்லல, நான் வெள்ளம் தட்டுறக்கு எடுத்துட்டு வந்தேன். வெள்ளம் தட்டுறேன். ஆமாம், வெள்ளம் தட்டி போடணும், அதுக்கு எடுத்துட்டு வந்தேன். எதுக்கு கையில் இருந்தால் கொஞ்சம் வெள்ளம் பாதுகாப்பாக இருக்கு. மண்டை மாதிரி தான் இருக்குது, அதுக்கு பேர் மண்டை வெள்ளம். ஆமாம். ஓ, இப்போ ஒரு ரகசியம் தெரியுது செல்வி. இது மண்டை மாதிரி இல்லை, கொண்ட வெள்ளம் மாதிரி இருக்குது. இல்லை ஏதோ ஒன்று என்னன்னா, நிறைய ஊடுகளில் மண்டை வெள்ளம் வாங்கி வச்சுட்டு இது மாதிரி, அதுக்கு பேர் என்ன, குழவிக்கல்லா, கொட்டுக்கல், கொட்டுக்கல். கொட்டுக்கல் எடுத்து தட்டுவாங்க. தட்டுற போது சரி தட்டுறாங்கிறது இப்போ அந்த ரகசியம் புரிஞ்சு போச்சு. சரி வாங்க, இங்கே வாங்க. இந்த மாங்காயை வருது இப்படி அரிஞ்சு போடுங்க. நான் அடுப்பத்தை வைக்கிறேன். இப்படி இப்படி போடுங்க. வாங்க, இங்கே வந்து உட்காந்துக்க. அங்கே உட்காந்துட்டே இப்படி போடுங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. நான் அடுப்பத்தை வைக்கிறேன். சரி புட்டு வாங்க. இது இமாம் பசந்துங்கிறதுனால கொஞ்சம் கலர் மாறில, அப்படியே வெள்ளை கலராகவே தான் இருக்குதுங்க. முத்திருச்சு. சரி வெட்டுங்க. செம்ம இனிப்பாக இருக்குதுங்க. உள்ளவாறு சதப்பட்டு காய் இனிப்பாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்க. அதனால தான் குறைச்சி வச்சிருக்கும் போல தெரியுது. இனிப்பாக இருக்குங்காட்டிக்கு. அடுப்பத்தை வச்சிடுறேன். செல்வி, இதுல இந்த அரைச்சி கலக்கிங்கிற மட்டும் இல்ல, சம்மந்தின்னு ஒன்று இருக்கும்ல. ஆமாங்க, அது செஞ்சோம்னா சூப்பரா இருக்கு. அப்படியே இனிப்பா இருக்குது. நான் கூட இவ்வளவு இனிப்பா இருக்கும் தெரியல. கேரளாவில் இந்த சம்மந்தி அப்படிங்கறத நல்லா செய்யறாங்க. ஆமா, நம்ம பகுதியில என்ன காணோம். இல்ல, நம்மளும் செய்யறாங்களா? அதே அதுக்கு சம்மந்தின்னு பேர் வந்தது. வெச்சு வீலத்தான் கேட்கணும். ஒரு 2 சம்மந்தியும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்களோ? இருக்கலாம். இது நல்லா பச்சையாகவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இமாம் பசந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். அருமையாக இருக்குதுங்க. இதில் 2 காய் புடுங்கிட்டு போய் இன்னைக்கு அரைச்சி கலக்கி ஒன்றுமே நாளைக்கு சம்மந்தியும் செஞ்சு போடல. நல்லா ருசி. நான் கூட இது காய் நல்லா பெரிய காயாகுமே, நல்லா ருசியாக இருக்குது. எதுக்கு பச்சை காய் போடுங்கன்னு நினச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சட்டி ஆகிடுச்சுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடல போதும். கடுகு கருவேப்பிலைக்கு அளவாக இருந்தப்போ சுத்தமான மரச்செக்கெண்ணெய். ஆமாம், இங்கே கருவேப்பிலை மறந்துட்டேன். அப்படியே பொரிச்சிட்டு வாங்க. அதுக்கே சிரமப்படுறேன். உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே தான் நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். இந்தா கொண்டு. ஓ அடேங்க அப்பா, கடுகு கையாட்ட மாட்டேங்குது. எடுத்து கொடுங்க. கொஞ்சம் அப்படி நீட்டி பாரு. இரு நானே வாங்க, அங்கே வச்சுக்கிறீங்க. இந்த பக்கம் வந்து உட்காந்துக்குங்க, அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இந்த கருவேப்பிலை வேற கழுவுலையே. கருவேப்பிலை எழுப்பி அந்த பக்கம் விடணும் கூட. கழுவிட்டு வாங்க. அப்புறம் வேற புதினா வேணுமா? புதினா போட்டால் நல்லா இருக்காது. போய் கழுவிட்டு வாங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கழுவிட்டு வந்துட்டீங்களா? கழுவிட்டு வந்து கொண்டாங்க கருவேப்பிலை. போதுமா? போதும். வரமிளகாயுமே கருவேப்பிலையும் போட போகிறேன். அடுத்ததாக மாங்காய். இந்த அரைச்சி கலைக்கு மாங்காய் போட்டால் தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? இது அரைச்சி கலைக்கியே இல்லை. அப்புறம் என்னது?
என்ன அப்படியே என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? சம்மந்தின்னு சொன்னேன். சம்மந்தம் இல்லாதெல்லாம் சொல்கிறீங்க, பச்சடின்னு சொல்லல. பச்சடியா? சரி 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 சரிங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. மிளகாத்தூள் இந்த கலர் பவுடர் போட்டிருக்குதா? கலர்லேயும் இந்த இது காஷ்மீரி மிளகாத்தூள். ஓஹோ. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு தண்ணி ஒரு 1/2 டம்ளருக்கு ஊற்றி வேகிட்டு மூடி வேற எடுத்துட்டு வர முட்டுனே. சொல்லு. மாங்காய் வேகணும். மூடி வேணுமா? இதே போதுமா? போதும். வெள்ளத்தை அதுக்குள்ளே வேகிடுங்க. வெள்ளத்தை அதுக்குள்ளே கொட்டி வச்சுக்கலாம். இது என்னடா இது? அப்பா, மண்டை வெள்ளத்தை இப்படி போடுறையே. சக்கரை வேணாலும் போடல, கரும்பு சக்கரை. வெள்ளம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு மாங்காய் தான் ஓட்டுக்கிறா, அதனால புளிப்பு இருக்கிற மாங்காய் போட்டால் தானே வெள்ளம் போட்டால் கரெக்டாக இருக்கு. இல்லை, இது இனிப்பு சுவையோட இனிப்பு, காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் கலந்து. அறுசுவையில் எத்தனை சுவை குறையுது இதில்? கசப்பு இல்லை, துவர்ப்பு இல்லை. நல்லா பொடிச்சு வச்சிட்டோம்னா இதையும் கூட பொடிச்சு வச்சுக்கலாம். இல்லைன்னா சாம்பாருக்குள்ள போடுறோம். இது உடைக்கிறக்காகவே செல்வி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கலாங்களாமா? அதில் வச்சு அமுக்கி அப்புறம் நல்லா உடச்சி அப்புறம் அதை தொடச்சி மாட்டிட்டு போட்டு நீ பட்டன் இந்த உருண்டை வெள்ளத்தை உள்ள வச்சுட்டு பட்டன் போட்டு விட்டீங்கன்னா அதே பொடியா எப்படி வடிவேலு இந்த கொசு பிடிக்கிற மிஷின் வச்சாக்க அந்த மாதிரியா? இங்கே பாருங்க, அப்படியே போட்டு இப்படி நங்குன்னு தட்டினோமா எடுத்து போட்டோமான்னு இருக்கணும். இதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கிறது தேவைக்கு கண்டுபிடிக்கிறது இல்லை, வெள்ளம் தட்டுறதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சிடுவோம். குறைஞ்ச விலை தான் 40,000 ரூபா. குறைஞ்ச விலை 40,000மா? ஆமாம். பாருங்க, 10 நிமிஷம் நல்லா மாங்காய் வெந்துருச்சு. தண்ணி ஊற்றி ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வெல்லம் போட்டுக்கலாங்க. நிறைய போயிரு, கம்மியாக தான் மாங்காய் போட்டுக்கிறோம். கொஞ்சம் நேரம் ரெடி ஆகட்டுங்க. அப்படியே மரத்துக்கடியிலிங்க ஃபுல்லாகவே அப்படியே வெளிச்சம் வராத அளவுக்கு உள்ளே வந்துருச்சுங்கள. மரங்கள்லாம் தளைஞ்சு செமையாயிருச்சு. இது கடையில் உட்காந்தா குழுன்னு இருக்குதுங்க. அப்படியே பாருங்குதே, அவனுக்கு எல்லாம் மண்ணை பறித்து எப்படி குளிச்சுட்டாலும் சரி, குளிச்சுட்ட வேகத்துலேயே வந்து மண்ணை பறித்து படத்துக்கு வேணுங்க. விலையே நிற்கிறோம், ஜெவேன் ஆயிடுவேன். ரெடி ஆகிடுதான்னு பார்த்துடலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. செல்வி, அந்த பாத்திரத்தை எடுத்து போட்டு பார்க்குற போதே நாக்கில் எச்சி ஊறுதுங்க. கொண்டாங்க, இந்த சாப்பிட்டு எப்படி கையால் வஞ்சம் எல்லாம் போடு. ஆஹா, தட்படி செல்வி, பிரமாதம் செல்வி, சூப்பராக இருக்குதா? ஆமாம். ஆனால் போன வாரம் செஞ்சு கொடுத்தீங்களோ? ஆமாங்க. இந்த அளவுக்கு இல்லையே. இந்த வாரம் விறகடுப்பு வச்சு மண் சட்டி வச்சுக்கிற பாருங்க. அதுவும் அதோட சுவை சேர்ந்துக்கு, மண் சட்டியோட சேர்ந்து செஞ்சு பார்த்தா செம சூப்பராக இருக்கு. இனிமேல் இதே மாதிரி செய்யி. இதே மாதிரியே செஞ்சிடல. அதோட வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுத்தா போதும். சரி, போதுமா? ஒரே நாள் போதும். சரி. ஒரு வாரத்துக்கே தாட்டு. ஆமாம். அப்புறம் இது ஒரு நாளைக்கு
அப்புறம் இது இல்லாமல் ம் அப்புறம் அடுத்தடுத்து ஒரு நாளைக்கு அரைச்சி கலக்கி அப்புறம் சம்மந்தி ஏதோ ஒரு இப்படி ஒரு நாளைக்கு இன்னொரு வாரத்துக்கு தான் மாங்காயே வரும். ஓஹோ, மாங்காய் சீசனில் என்னென்ன செய்யுமோ செஞ்சிரு. சரி ம் சரி பாய். ம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சிருக்குதுங்க இந்த மாங்காய். என்ன பேர் இது? அப்பா சொல்லுங்க வாக்கல என்னன்னு. மாங்காய் என்னமோ செஞ்சிருக்கு. பச்சடி. பச்சடியா? சூப்பராக இருக்குது.